நமக்குள் இருக்கிற மனித ஆவி கடவுளால் தோற்றுவிக்கப்பட்டு நமக்குள் வைக்கப்பட்டுள்ளது. மனித உள்ளத்திற்காக கடவுள் பேராவலோடு ஏங்குகிறார். கடவுள் தான் உருவாக்கி நமக்குள் வைத்துள்ள நம் ஆவியோடு தோழமை கொள்ள பெரிதும் விரும்புகிறார். ஆண்டவர் மனிதருக்கு தந்துள்ள ஆவி ஒரு விளக்கு. அது கடவுள் நம்மோடு தொடர்பு கொள்ள நமக்குள் வைக்கப்பட்டுள்ளது. நாம் ஆவிக்குரியவர்கள் என்பதை எப்போதும் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். நமக்குள் உள்ள மனித ஆவிக்கு உள்ள ஆற்றல் மிக பெரியது. ஏனெனில் அது கடவுளோடு தொடர்பு கொள்ளும் ஆற்றல் உடையது. கடவுள் மனிதனை படைத்தபோது அவர் மனிதனுக்குள் ஆவியை வைத்தார். தமக்கு உள்ளதை போன்ற வலிமையை அவர்களுக்கு வழங்கினார். தமது சாயலாகவே அவர்களை உருவாக்கினார். கடவுள் மனிதனை படைத்தபோது அவர் தூய ஆவியை மனிதனுக்குள் வைக்கவில்லை. மாறாக மனித ஆவியையே வைத்தார். உயிர் மூச்சு என்ற வார்த்தைக்கு எபிரேயத்தில் நெசாமா என்ற பதம் பயன்படுத்தப்படுகிறது. அதன் பொருள் ஊதுதல், ஆழ்ந்த மூச்சு, ஆன்மா, ஆவி என்பதாகும். விவிலியம் நமக்கு கூறுகிறது, அப்பொழுது ஆண்டவராகிய கடவுள் நிலத்தின் மண்ணால் மனிதனை உருவாக்கி அவன் நாசிகளில் உயிர் மூச்சை ஊத மனிதன் உயிர் உள்ளவன் ஆனான். தொடக்க நூல் 2வது அதிகாரத்தில் 7வது வசனம். இங்கு பயன்படுத்தப்படும் எபிரேய வார்த்தை நெசாமா. ஆனால் ரூவாக் என்ற வார்த்தை இங்கு பயன்படுத்தப்படவில்லை. ரூவாக் என்ற வார்த்தைக்கு கடவுளின் ஆவி என்பது பொருள். மேலும் விவிலியம் கூறுகிறது, மண்ணுலகு உருவற்று வெறுமையாக இருந்தது. ஆழத்தின் மீது இருள் பரவி இருந்தது. நீர்த்திரளின் மீது கடவுளின் ஆவி அசைந்தாடிக் கொண்டிருந்தது. அதாவது கடவுள் மனிதனை படைத்தபோது மனிதனுக்குள் தூய ஆவியை வைக்கவில்லை. கடவுள் கூறுகிறபடி மனித ஆவியையே வைத்தார். விண்வெளியை விரித்தவரும் மண்ணுலகை நிலைநாட்டியவரும் மனிதரின் ஆவியை அவர்களுள் தோற்றுவித்தவருமான ஆண்டவர் கூறுவது இதுவே. நமது ஆவியினால் ஜெபிக்க முடியும். நமது ஆவியினால் களி கூற முடியும். நமது ஆவியினால் பணியாற்ற முடியும். நமது ஆவியினால் சான்று பகர முடியும். இந்த அத்தியாயத்தின் தொடக்கத்தில் கூறியபடி ஜெபம் என்பது கடவுளிடம் தொடர்பு கொள்ளும் ஒரு கருவி. நமது ஆவி கடவுளிடம் பேசுகிறது. ஜெபத்தில் நமது ஆவி ஆவியாக உள்ள கடவுளிடம் பேசுகிறது. ஜெபம் நமது மனித ஆவியின் ஆழத்திலிருந்து கடவுளின் இதயத்தின் ஆழத்திற்கு பேசுவது. எனவேதான் விவிலியத்தில் ஆழத்தை கூப்பிடுகிறது என்று பார்க்கிறோம். எனவேதான் விவிலியம் நாம் ஆவியிலும் உண்மையிலும் கடவுளை வழிபட வேண்டும் என்று கூறுகிறது. தொடர்வோமா நண்பர்களே?